ஹலோ பிரைஸ் லார்ட் இயேசுவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4 மாதம் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்தார், நடத்தினார். இந்த 5வது மாதத்தை காண தேவன் நம்ம கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தருது. அந்த வார்த்தையை நான் வாசிக்க கேட்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15, 16 வாசிக்கலாம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியினால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். இந்த நாளில் கர்த்தர் நம்மளோடு இந்த வார்த்தையோடு பேசுவாராக. இந்த யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவன் ஜனங்களை அவர் எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வருகிறார். அவர் கானானுக்குள்ளே நடத்தி கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய 17வது அதிகாரத்தின் முதல் பகுதியில் வாசிக்கிறோம். அவர்கள் அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் சபையர் எல்லாரும் கர்த்தருடைய அந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சீனாய் வனாந்திரத்திலே அவர்கள் பாளையமருங்க. தண்ணி இல்லைங்க, தண்ணிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. தண்ணி பிரச்சனைக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கு அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வருகிறார்கள். அமலேக்கியர்கள் யுத்தத்துக்கு வந்து நிற்கிறார்கள். அந்த யுத்தம் பயங்கரமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் முறையாக ஒரு யுத்தத்தை சந்திக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி நம்ம தெரியும் உங்களுக்கு, யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்த பின்னாடி ஒரு பெரிய ஒரு செங்கடல் முன்னாடி பின்னாடி பார்வோன் சேனை இருக்கிறது. ஆனால் அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அமர்ந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அமர சொல்கிறாரு. அமர்ந்து இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு பெரிய யுத்தத்தை நடப்பிக்கிறார், மிகப்பெரிய யுத்தம். அந்த யுத்தத்துக்கு பிறகு திரும்ப ஜனங்களை கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். இப்போ நடத்தி கொண்டு வரும் பொழுது ஒரு சூழ்நிலை வருகிறது. அந்த ஒரு யுத்தத்தின் சூழ்நிலை வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் அங்கே ஒரு சம்பவத்தை நான் வாசித்தோம் 17வது அதிகாரத்தில். அவன் யெகோவா நிசி என்று ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா நிசி என்று பெயரிடுகிறான். அப்போ அந்த யெகோவா நிசிங்கிற பெயர் வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த வசனத்தை, அந்த பகுதியை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கொண்டு பேச விரும்புகிறார். கர்த்தர் அந்த இடத்துல யெகோவா நிசி என்று பெயர் இடுகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த மோசே யோசுவா பார்த்து சொல்கிறான். அந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது யோசுவா பார்த்து சொல்கிறான். வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். இந்த வார்த்தையை நான் பார்த்துக்கிறோம். வேதம் அவர் சொல்றாரு, நீ போய் யுத்தம் பண்ணு. ஒரு மனிதனை நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு நீ யுத்தத்துக்கு போ. நான் கோலை பிடித்து கொண்டு மலையிலே நிற்க. கோல் என்று சொன்னால் வார்த்தை. சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் நிற்கலாம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ சூழ்நிலைகள் கடந்து வந்து நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலை நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. மோசேக்கு நல்லா தெரியுது. அவர் சொல்கிற அந்த வார்த்தையை, நான் கோலை கையில் பிடித்து கொண்டு போகிறேன் என்று சொல்ல. அந்த கோல் நல்லா தெரியும். இந்த கோல் எப்படிப்பட்ட கோல் என்று சொன்னால், மோசேயை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்த ஒரு கோல். அது கர்த்தருடைய வார்த்தை. அது அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு மோசே நிற்கிறான். சூழ்நிலைகளை பார்க்கல. யுத்தத்தில் பெரிய ஒரு அவனுடைய சூழ்நிலைகள், அவன் யுத்தத்தில் மோசே கையாண்ட விதங்கள் வித்தியாசம். ஆனால் வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறான். மோசே குறித்து நமக்கு தெரியும். அவன் சகல கலைகளை கற்றுக்கொண்டவன். ஆனால் அவன் அந்த யுத்தத்துடைய கலைகளை பயன்படுத்தலை, வேற எதையுமே பயன்படுத்தலை. எகிப்தில் கற்றுக்கொண்டதெல்லாம் பயன்படுத்தலை. அவனுக்கு தெரியும், வார்த்தையை பிடித்து கொண்டு நின்றான். இன்றைக்கும் நம்முடைய சூழ்நிலைகளில் நமக்கு எத்தனையோ காரியங்களை நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த காரியத்தில் இப்படி சமாளிச்சிடலாம், இதை போய் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரியம், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டு நிற்பீங்க என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு யெகோவா நிசியாக ஒரு வெளிப்பட போகிறான்.
நீங்கள் வார்த்தையை பிடித்துக் கொள்ள. மோசே கர்த்தருடைய கோலை கையிலே பிடித்து கொண்டு நின்றான். வார்த்தையை பிடித்தான், வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டான். அவன் பிடித்து கொண்டு அதை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு நின்றான். அந்த விசுவாசத்தோடு நிற்க 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 அவன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஜெயம். அமலேக்கியர்கள் அப்படியே அழிக்கப்பட்டு போனார்கள். இந்த நாளிலும் நீங்கள் வார்த்தையை பிடித்துக்கொள்ள தேவன் விரும்புகிறார். வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்வீங்கன்னு சொன்னால் வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்குகிறது. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்க. வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது, வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசத்தோடு, இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் கிரியை செய்யும், இந்த வார்த்தையை நான் பிடித்து கொண்டு நிற்பேன் அப்படின்னு சொல்லி சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையெல்லாம் உங்களை பயங்காட்டி கொண்டு இருக்கும். எல்லாமே பயங்காட்டும். இதெல்லாம் சூழ்நிலையெல்லாம் பயங்காட்டிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன செய்ய போகுது, இந்த வார்த்தையை நம்பிக்கிட்டே இருக்கிற, இது என்ன உனக்கு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்து கொடுத்துருமா, ஏதாவது நடக்குமா அப்படிலாம் சொல்லி சூழ்நிலைகள் உங்கள் காதுகளில் கேட்க. ஆனால் ஒரே ஒரு காரியம், நீங்கள் விசுவாசத்தோடு வார்த்தையை மாற்ற இந்த மாதத்தில் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசத்தோடு நீங்கள் பிடித்துக் கொள்ளும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை தேவன் கட்டளையிட போகிறார். மோசே இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டான். கர்த்தர் சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டான். யோசுவா பார்த்து சொல்றான், நீ போ, நான் மலை உச்சியிலே கர்த்தருடைய கோலை பிடித்து கொண்டு மோசேட்ட யோசுவாட்ட சொல்லி அனுப்புறான். நான் வார்த்தையை பிடிச்சு நிற்க போறேன் கர்த்தருடைய சமூகத்தில். நான் வார்த்தையை கொண்டு நிற்க, விசுவாசத்தில் நிற்க போறேன். நீ என்ன செய், யுத்தத்துக்கு போக சொல்லும்போது அழகா போகிறான். அங்கே ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நீங்கள் வார்த்தையை பிடித்து கொள்ளுவேன் என்று சொன்னால் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஜெயம். வேதத்தில் நிறைய வார்த்தைகளை பிடித்து கொண்டாங்க. அவங்க வார்த்தையை மாத்திரம் பிடிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17 அதிகாரத்தில் நமக்கு தெரியும், ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. என்ன யுத்தம்னு சொன்னால், அங்கே பெரிய யுத்தம், பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ஒரு பக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலின் ராஜா சவுல் நிற்கிற, இன்னொரு பக்கம் பெலிஸ்தியர்களுடைய சேனைகள் நிற்கிறார்கள். அவர்கள் நின்று கொண்டு பெரிய ஒரு யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தில் அப்படி பயங்கரமாக சூழ்நிலை இருக்குது. சூழ்நிலையில் எல்லாமே இந்த பக்கம் தோல்விக்கான ஒரு சூழ்நிலை தான். எல்லாம் பயந்து கொண்டு நிற்கிறார்கள். ஏன்னா ஒரு மனுஷன் எழுப்பி வந்து நிற்கிறான், பயங்கரமாக பேசுகிறான். அந்த வார்த்தை இந்த ஜனங்களை பயமுறுத்துகிறது. அவனுடைய தோற்றங்கள் அவனை பயமுறுத்துகிறது, அவனுடைய வார்த்தைகள் அவனை பயமுறுத்துகிறது. எல்லாம் பயமுறுத்தி கொண்டு நிற்கிற ஒரு வேளையில் தான் இன்றைக்கு ஒரு மனிதன் உள்ளே வருகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் சில காரியங்கள், உங்களுடைய தோற்றங்கள், இந்த உலகத்துடைய தோற்றங்கள், உலக சூழ்நிலைகள், அதை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, யுத்தம் உங்களுடையது இல்லை, யுத்தம் கர்த்தருடையது. அங்கே உள்ள ஒரு மனுஷன் உள்ள வர்றான், இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த பயமுறுத்துகிற வார்த்தையை பார்க்கல, அவனுடைய ஃபிகரை பார்க்கல, அவனுடைய உருவத்தை எதையுமே பார்க்கல. ஆனால் அவன் ஒன்னே பார்த்தான், கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டான். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறது. அவன் கோலியாத்துடைய உருவத்தை பார்க்கல, கர்த்தரை பார்த்தான், ஜெயம் கொடுக்கிற தேவனை பார்த்து அவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்கிறான். வந்து நிற்கிறான். இந்த அமலேக்கு, இந்த பெலிஸ்தியன், இந்த பெலிஸ்தியன், விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் என் தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவன் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு வந்து நின்றதுனால அந்த விசுவாசத்தில் நின்றான். ஜெயம் கர்த்தருடையதாய் மாறினது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம வார்த்தையை பிடித்துக்கிட்டு நிற்கிறதுல, விசுவாசத்தில் உறுதியாய் நிற்கிறத தேவன் விரும்புகிறார். நீங்கள் நிற்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜெயந்தான். சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு பயப்படக்கூடாது. சூழ்நிலைகள் உங்களை பயங்காட்டும், ஆனால் சூழ்நிலைகள் ஒருபோதும் உங்களை மேற்கொள்ளாது. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, இந்த மாதம் வாழ்க்கையில் சூழ்நிலைகளை உன்னை மேற்கொள்ள போகிறதில்லை, உன்னை சுற்றி இருக்கிற காரியங்களை மேற்கொள்ள போகிறதில்லை, மனித வார்த்தைகளை மேற்கொள்ள போகிறதில்லை. ஒருவேளை உன்னை பார்த்து சில மனிதர்கள் சொல்லலாம், உன் வாழ்க்கை உள்ளதை முடிந்து போகிறது, இந்த 4 மாதம் முடிஞ்சு போச்சு, 5ஆவது மாதத்தில் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லி மனிதர்கள் வார்த்தைகளுடைய சொல்லி உன்னை பயங்காட்டி உன்னை அப்படியே பயமுறுத்தி வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசத்தோடு பிடிச்சுக்கிட்டு இருப்பீனா, உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை பயங்கரமாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் பயங்கரமாக கிரியை செய்யும். அன்றைக்கு கோலியாத்து முன்பாக தாவீது பேசுகிற அந்த வார்த்தை, அது அப்படியே அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஜெயத்தை, அந்த ஒரு சடனாக ஒரு பெரிய சேஞ்ச்
டிராமட்டிக்கலான ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். இம்மிடியட்லி ஒரு சேஞ்ச், ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. கோலியாத் விழுந்து போனான். ஜனங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி சவுல் கூட இருந்தவர்களா யோசித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் மிகப்பெரிய அற்புதம், யுத்தம் கர்த்தருடையதாய் மாறினது. நீங்க என்னைக்கு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்களோ அன்றைக்கு யுத்தம் கர்த்தருடையதாய் மாறுகிறது. என்றைக்கு உன் பிரச்சனையை பார்த்து பயந்துகிட்டு நிக்கிறீங்கன்னா அன்றைக்கு பிரச்சனை உனக்குரியதா தான் இருக்கும். என்றைக்கு நீ பிரச்சனையை பார்த்துட்டு நீ கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து நீ நிற்பே என்று சொன்னால் அன்றைக்கு பிரச்சனை கர்த்தருடையதாய் மாறுகிறது, யுத்தம் கர்த்தருடையதாய் மாறுகிறது. அது கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார். யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம், மோசே கோலை பிடித்து கொண்டு நிற்கும் பொழுது அந்த வேதம் சொல்லுகிறது, அந்த கடைசி வார்த்தை, அந்த கடைசி வசனத்தில் அந்த வார்த்தை சொல்லுது. அந்த வார்த்தையை திரும்ப வாசிங்கள். அந்த வசனத்தை, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனம். பாருங்க, அந்த நீங்க வார்த்தையை பிடிச்சு கொள்ளும் பொழுது அங்க சொல்ற, நான் மோசே நான் வார்த்தையை பிடிச்சு நிக்கிறப்ப, கோலை பிடிச்சு நிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆவியானவர் அழகா எழுதி வைக்கிறாரு. இந்த அமலேக்கின் கை யாருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்கான்? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உனக்கு வருகிற சூழ்நிலைகள், உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் எல்லாமே நீங்க வார்த்தையை பிடித்து கொண்டு விசுவாசத்தில் நிற்கும் பொழுது உன் பிரச்சனைகள் எல்லாமே அவருடைய சிங்காசனத்துக்கு நேராக எழும்புகிறதா இருக்கும். அவருடைய சிங்காசனத்துக்கு நேராக எழும்பும் பொழுது அது தலைமுறை தோறும் அது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். தலைமுறை தோறும் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி பெரிய ஜெயத்தை உன் வாழ்க்கையில மாத்திரமில்லை உன்னுடைய சந்ததிகளுக்கு கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள், வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்கள், வாக்குத்தத்தங்களை சொல்லுங்கள், பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பேசுங்கள். ஆண்டவர் சொல்றார், இந்த மலையை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க, பேசுங்கள்னு சொல்லுகிறார். மத்தேயுல வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், இந்த மலையை பார்த்து என்ன செய்ய 11:23 சொல்லுகிறது, இந்த மலையை பார்த்து என்ன செய்ய பேசுகிறாரு. மலையை பார்த்து பயப்படாத, மலையை பார்த்து இதை தள்ளி போடுறதுக்கு, இதை உடைக்கிறதுக்கு என்ன வேலை, அதை நீ யோசிக்க வேண்டியதில்லை, அது ஒரு வேலை இல்லை. இந்த மலை எப்படி போகும், இந்த மலை எப்படி உடைக்கணும், யாரை வச்சு உடைக்கணும், எதை மனுஷனை கொண்டு எந்த மிஷினை வச்சு உடைக்கணும், எதை கடப்பாறை வச்சு உடைக்கணும், இல்லை மிஷினை வச்சு உடைக்கணுமாங்கிறதுல ஓ வேலை இல்லை. நீ மலையை பார்த்து பேசுன்னு சொல்றார் கர்த்தர். விசுவாசத்தில் பேசு. ஒரு சூழ்நிலையை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை பேசு. நீ வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு பேசுவேன்னு சொன்னா உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய மலைகள் தகர்ந்து போகும், உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அகன்று போகும். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை, வெளிச்சத்தை இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு தேவஜனமே, இந்த நாளில் கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சில பிரச்சனையோடு அமர்ந்து இருக்கிறீர்கள். இந்த மாதம் என்ன நடக்க போகுது, இந்த வருஷத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க, 4 மாதங்கள் எப்படி ஓடிடுச்சு, இந்த 5வது மாதம் வருகிறது, 6வது மாதம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்ன செய்ய போகிறோம், என் பிரச்சனை எப்படி தலைக்கு மேலே போய் கொண்டு இருக்கிறது, இதுக்கு எப்படி ஜெயமே இல்லையா, வெற்றியே இல்லையா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஜெய கொடியாய் அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன். அவர் சொல்லுகிறார், யெகோவா நிசி, யெகோவா நிசி, கர்த்தரின் ஜெய கொடி, லார்ட் இஸ் மை பேனர். இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ சன்னமே, வேதத்தில் நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 8வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஒரு 100க்கு அதிபதியை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். இயேசு கப்பர்நகூமிலே பிரவேசித்த பொழுது 100க்கு அதிபதியாகிய ஒருவன் அவரிடத்திலே வருகிறான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுறான் என்று அவரை வேண்டிக் கொண்டா. நீங்க நமக்கு சம்பவம் தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா ஓகே அப்படியா, நான் நல்லது, நான் உன் வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்றாரு. அவன் சொல்லுவான், ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வர்றது கூட நான் என்ன செய்யல,
நான் பாத்திரவான்கள் அல்ல. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த வார்த்தை நான் பிடிச்சிட்டு போறேன், என் வேலைக்காரர் சொஸ்தமாவான்னு சொன்னா பாருங்க, அவருடைய விசுவாசம் பாருங்க. அவர் வீட்டுக்கு வந்து தான் சுகப்படுத்தணும், அவர் தொட்டு தான் சுகப்படுத்தணும் இல்லை, அவர் ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த வார்த்தை நான் எடுத்துக்கிட்டு போனேன்னா என் வேலைக்காரன் கட்டாயம் சுகமாவாங்கிற ஒரு பெரிய விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அந்த வார்த்தைக்கு மேல உள்ள விசுவாசம். அவன் வேதம் சொல்லுகிறது, அவன் வேலைக்காரன் அவன் எப்படி கேட்டானோ அந்த சொன்ன அந்த நிமிடமே அவன் வேலைக்காரன் சொஸ்தமான என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இந்த நாளில நீ வார்த்தையை பிடித்துக் கொண்டு நிப்பின்னு சொன்னா, நீ எப்படிக்கு வார்த்தையை விசுவாசிக்கிறியோ அன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கத்தர் கட்டளையிட போகிறார். என்றைக்கு நீ வார்த்தையை விசுவாசத்தை பிடித்து நீ நிற்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அன்னைக்கு சத்துரு வெக்கப்பட்டு போவா, பிரச்சனை உன் கால்களுக்கு கீழாய் வந்துடும். அழகா தெரியும், இயேசு அந்த கடல் மேல் நடந்து வரும் பொழுது பயங்கர அலை, சீசர்கள்லாம் பார்த்து பயப்படுறாங்க, எல்லாம் பயந்து அழுகிறாங்க, ஐயோ நடக்க போகுதுன்னு. பேதுரு அங்கே ஆண்டவர் தான் சொல்லுவான், பேதுரு சொல்லுவான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீங்கள் தான் கடலில் நடந்து வரீங்கன்னா அப்போ நான் நடக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஆண்டவர் சொல்லுவார், நடந்து வாடாம்பார். அந்த வார்த்தை அவன் பிடிச்சிட்டான், உள்ளே இறங்குனான். அவ்வளோ பிரச்சனை, காலுக்கு கீழே போயிடுச்சு. அவ்வளோ அலை, கொந்தளிக்க, படகு மூழ்கத்தக்கதாக, மறித்து விடுவோம் என்கிற பயத்தில் இருந்தாங்க. ஆனால் வார்த்தை அவன் பிடிச்சான். நான் வான்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை அவன் பிடிச்ச உடனே இம்மீடியட்லி அவன் கடல் மேல் நடக்க ஆரம்பித்தான். பிரச்சனைகள், அலைகள், காற்றுகள் அவருடைய கால்களுக்கு கீழாய் போக ஆரம்பித்தது. என கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே, இந்த மாதம் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உன் பிரச்சனை உன் கால்களுக்கு கீழாய் போக போகிறது, உன் பிரச்சனை உன் கால்களுக்கு உன் பாதத்துக்கு கீழாய் வரப்போகிறது. நீ வார்த்தையை பிடித்துக் கொண்டு நிற்கும் பொழுது இந்த நாளில் கர்த்தர் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள், அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவரோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிற தேவன், அவர் யெகோவா நிசியாக வாழ்க்கையில் இந்த மாதத்திலே கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். நீங்கள் இந்த வார்த்தையை பிடிச்சுக்க, வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கங்க, வார்த்தையை சொல்லுங்க, வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுங்கள். வாக்குத்தத்தை பிடித்து விசுவாசத்தோடு, அந்த விசுவாசத்தோடு வாக்குத்தத்தம் நீங்கள் அறிக்கையிடுறது சும்மா கிடைக்காது இல்லை, ஃபெய்த்தில் விசுவாசத்தில் நில்லுங்க, விசுவாசத்தை நெல்லுங்க. விசுவாசிக்கிற எவனுக்கும் அழகா ரோமர் சொல்றாரு, ரோமர் 3 அதிகாரம் வாசிக்கிற 3:22 வாசிங்க. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியா இருக்கிறது. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளேயும் எவர்கள் மேலும் அது பலிக்குமா. பாருங்க, அது என்னது வித்தியாசமே இல்லையா அதுக்கு. பாருங்க, பழிக்கும். யாரு மேல யாரு விசுவாசிக்கிறியோ, யாரு அதெல்லாம் நிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில் அது இறங்க போகிறது, உங்க மேல வந்து இறங்க போகிறது, பலிக்க போகிறது. நீங்கள் வார்த்தையை பிடித்து விசுவாசத்தை நில்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை இந்த நாளில் கர்த்தர் செய்ய போகிறார். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே யெகோவா நிசியாக இந்த மாதத்தில் எங்களோடு கூட இருக்கிறீங்க. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் வார்த்தையை பிடித்து கொண்டு நிற்கட்டும், விசுவாசத்தில் வார்த்தையை பிடித்துக் கொண்டு நிற்கட்டும். அன்றைக்கு நிற்கும் பொழுது ஒரு பெரிய அற்புதம் நடந்தது போல, அந்த பெரிய ஒரு ஜெயம் முடிந்தது போல, அன்றைக்கு கோலியாத்தை ஸ்தோத்திரம் ஒரே கூழாங்கற்களால் வீழ்த்துறது போல யுத்தம் கர்த்தருடைய மாறுறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது. இந்த பிள்ளைகள் இன்றைக்கு விசுவாசிக்க போறாங்க. அது யுத்தம் கர்த்தருடைய மாறப்போகிறது, பிரச்சனை கர்த்தருடைய மாறப்போகிறது. ஒரு பெரிய விடுதலையும் சமாதானம் உண்டாக போறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்க பலத்த கரங்கள் பிள்ளைகளோடு இருக்கட்டும். நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.